الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் ஒரு சபையில் இருந்தபோது ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனித ரூபத்தில் வந்தார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக உட்கார்ந்து, எந்த அளவிற்கென்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழங்கால் நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய முழங்காலோடு ஒட்டும் அளவிற்கு மிக நெருக்கமாக உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில கேள்விகள் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பதிலளித்தார்கள். அதில் ஒரு கேள்வி, முதல் கேள்வி, இஸ்லாம் என்றால் என்ன? அதற்கு இஸ்லாத்தின் 5 அடிப்படைகளை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார். இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, மேலும் முஹம்மத் அல்லாஹ்வின் தூதராவார் என்று சாட்சி சொல்வதும், தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜகாத் கொடுத்து வருவதும், ரமதானின் நோன்பு நோற்பதும், சக்தி இருந்தால் ஹஜ் செய்வதும் என்று சொன்னார்கள். இரண்டாவது கேள்வி கேட்டார்கள், ஈமான் என்றால் என்ன? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஈமானுடைய 6 அடிப்படைகளை சொன்னார்கள். நம்பிக்கையின் 6 அடிப்படைகள், அதாவது அல்லாஹ்வையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் மறுமையினாலையும் நல்லது கெட்டது என்கிற அந்த விதியையும் நம்பிக்கை கொள்வது. மூன்றாவது கேள்வி கேட்டார்கள், இஹ்சான் என்றால் என்ன? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பதிலளித்தார்கள், இஹ்சான் என்றால் நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் நினைத்து அல்லாஹ்வை வணங்கு. நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை நிச்சயமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்கிற அந்த சிந்தனையோடு அல்லாஹ்வை வணங்கு. இதுதான் இஹ்சான். நான்காவது கேள்வி கேட்டார்கள், கியாமத் எப்போது வரும்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், கியாமத் எப்போது வரும் என்பதை குறித்து கேள்வி கேட்கக்கூடிய உங்களை விட கேள்வி கேட்கப்படுகின்ற நான் அதிகம் கல்வி உள்ளவன் கிடையாது, இதை குறித்து அதிகம் ஒன்றும் எனக்கு தெரியாது. ஐந்தாவது கேள்வி கேட்டார்கள், சரி கியாம நாளின் சில அறிகுறிகளை சொல்லுங்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே 2 கியாம நாளின் அறிகுறிகளை, 2 அடையாளங்களை குறிப்பிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அன்தலிதல் அமது ரப்பதஹா, அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள். கியாமத்துக்கு நெருக்கமாக அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள். வஅன் தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத ரிஆ அஷ்ஷாஇ யததாவலூன ஃபில் புனியான், மேலும் நீ பார்ப்பாய் கியாம நாளுக்கு நெருக்கமாக கால்களில் செருப்பு இல்லாமல், முறையான ஆடைகள் இல்லாமல் அரை நிர்வாணமாக இருக்கக்கூடியவர்கள், ஆடுகளை மேய்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இடையர்கள், இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் வசதி வாய்ப்புள்ளவர்களாக பணக்காரர்களாக மாறி உயர்ந்த உயர்ந்த கட்டடங்கள் கட்டுவதிலே தனக்கு மத்தியில் போட்டி போடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதும் சபையில் இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? உயர்ந்த கட்டடங்கள் கட்டுவதிலே போட்டி போடுவதாக சொல்கிறீர்கள், அவர்கள் யார் என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அரபுகள் என்று சொன்னார்கள். இந்த கேள்விகளை கேட்ட பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சபையை விட்டு சென்று விட்டார். போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாவிடம் கேட்டார்கள், கேள்விகள் கேட்டவர் யார் என்று தெரியுமா? குறிப்பாக உமர் பின் ஹத்தாப் அவர்கள் சொல்கிறார், ரசூல் என்னை பார்த்து கேட்டார்கள், அதற்கு நான் அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் நன்கறிந்தவர்கள் என்று சொன்னேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு உங்களுடைய தீனை, மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக, கேள்வி பதில் வடிவத்தில் மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டிதான் அவர்கள் வந்திருந்தார். ஆக இந்த ஹதீஸில் அன்பானவர்களே, கியாம நாளுடைய 2 அறிகுறிகளை ரசூல் அவர்கள் சொன்னார்கள். கியாம நாளின் அடையாளங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன எல்லா அடையாளங்களும் ரசூல் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு தான், இல்லையா? எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கியாமத்துக்கு முன்பாக இப்படி நடக்கும், இப்படி நடக்காமல் கியாமத்து வராது என்று சொன்ன அத்தனை விஷயங்களும் ரசூல் அவர்கள் சொன்ன முன் அறிவிப்புகள். அதில் பல முன் அறிவிப்புகளை கண்கூடாக நாம் என்ன செய்கிறோம், இந்த காலத்தில்
பார்க்கிறோம். அந்த விதத்தில் தான் இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன 2 அடையாளங்கள். அதில் ஒரு அடையாளம் என்ன? இடையர்கள், ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் அரை நிர்வாணமாக இருப்பார்கள், காலில் செருப்பு இருக்காது, செருப்பு இல்லாமலே பாலைவனத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார்கள். இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் பெரிய பெரிய உயர்ந்த கட்டடங்கள் கட்டுவதிலே போட்டி போடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில அறிவிப்புகளில் அவர்கள் யார் என்று சஹாபா கேட்டதாகவும் அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபுகள் என்று சொன்னதாகவும் இருக்கிறது. அதை நாம் இன்று கண்கூடாக பார்க்கவில்லையா? ரசூல் அவர்களுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது! கண்கூடாக இந்த காலத்தில் பார்த்துவிட்டு சொல்லும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் சொல்லிவிட்டார்கள். அந்த காலத்தில் ஒரே பாலைவனம்தான். இந்த மக்கள் ஒரு காலகட்டத்தில் பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுவார்களா என்று யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்கள் முன்பு இதை அப்படியே சொல்லிவிட்டார். அதை இப்போது நாம் கண்கூடாக நிகழ்வதை பார்க்கிறோம். ஆக அரபுகள் தற்போது இந்த காலத்தில் மிக உயர்ந்த கட்டடம் என்று சொன்னால் அது அரபு தேசத்தில் தான் இருக்கிறது, துபாயில். அதைவிட பெரிய கட்டடம், புர்ஜ் கலீஃபா என்கிற கட்டடத்தை விட பெரிய கட்டடம் கட்டுவதாக அவர்களுக்கு போட்டியாக, துபாய்க்கு போட்டியாக யாராவது இருக்கிறார்கள் சொன்னால் அது சவுதி அரேபியா. ஜித்தாவில் ஜித்தா டவர் என்கிற பெயரில் அதைவிட பெரிய கட்டடம் கட்டக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2028 அது முடியும் என்பதாக சொல்கிறார்கள். அதைவிட பெரிய கட்டடமும் ரியாதில் கட்டுவதாக அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். ஆக அந்த அரபுகள் மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் உயர்ந்த கட்டடம் கட்டுவது யார், நீயா நானா என்ற அந்த போட்டி இருப்பதை நாம் இந்த காலத்தில் பார்க்கிறோம். ஆனால் இவர்களெல்லாம் யார்? ஒரு 200 வருடங்கள் முன்பு பார்த்தால் அல்லது 100 வருடங்கள் முன்பு பார்த்தால் அவர்களெல்லாம் மிக வறுமையில் இருந்த மக்கள், வறுமையில் இருந்த நாடுகள் அது எல்லாமே. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பல வளங்களை கொடுத்தான். இப்போது பணக்காரர்களாக மாறி, வல்லரசு நாடுகளாக மாறி இப்போது பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுவதில் போட்டி போடுகிறார்கள். ஆக ரசூல் சொன்ன அந்த வார்த்தை 100க்கு 200% உண்மையாக இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம். அதேபோல் இந்த ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொன்ன இன்னொரு அடையாளம் தான் அன்தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள். பெற்றெடுக்கும் தாய் அடிமை, பிறந்த அந்த பெண் குழந்தை எஜமானி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு என்ன விளக்கம் என்று பார்த்தால், ஒரு விளக்கம், இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு விளக்கமானது, பழைய காலத்தில் அந்த அடிமைகளை, ஆண் அடிமைகள் பெண் அடிமைகள் என்று காசு கொடுத்து வாங்குவார்கள், விற்பனை செய்வார்கள். ஒரு பொருளை வாங்குவது போல் விற்பனை செய்வது போல் மனிதர்களை வாங்குவது விற்பனை செய்வது என்கிற ஒரு நடைமுறை அந்த காலத்தில் இருந்தது. இஸ்லாம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடைமுறை போய்விட்டது. அந்த நடைமுறை கியாமத்துக்கு நெருக்கமாக மீண்டும் திரும்பி வரும் என்பதாக அறிஞர்களில் ஒரு சாரார் விளக்கம் தருகிறார்கள். மீண்டும் அந்த நடைமுறை வரும். மீண்டும் அந்த நடைமுறை வந்த பிறகு, உதாரணத்திற்கு ஒருவர் இருக்கிறார், அவர் ஒரு அடிமை பெண்ணை காசு கொடுத்து வாங்குகிறார். அடிமை பெண்ணோடு இல்லறத்தில் ஈடுபடுவதற்கான அனுமதி மார்க்கத்தில் உண்டு. ஆக அவ்வாறு இல்லறத்தில் ஈடுபட்ட பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால், எஜமானுக்கு பிறந்த குழந்தை என்கிற காரணத்தினால் அந்த குழந்தை எஜமானி. ஆனால் பெற்றெடுத்த தாய் யாரு? ஒரு அடிமை பெண். ஆக அடிமை பெண் எஜமானியை பெற்றெடுப்பாள் என்று இந்த நடைமுறை மீண்டும் வரும் என்பதாக விளக்கம் சொல்கிறார்கள். இப்படியும் நடக்கலாம். இப்படி நடந்தால் இந்த ஹதீஸ் அதுக்கு பொருந்தும் நிச்சயமாக. ஆனால் அந்த நடைமுறை தற்போது கிடையாது. ஆனால் இதைவிட சிறந்த விளக்கம் என்னவென்றால், இந்த ஹதீஸுக்கு அந்த நடைமுறை, பழைய நடைமுறை வரும் என்று சொல்வதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை ஒரு உதாரணமாக, உவமையாக சொல்லியிருக்கிறார். எந்த விஷயத்துக்கான உதாரணம்? ஒரு காலத்தில் பெண் பிள்ளைகள் தன்னுடைய சொந்த தாயோடு எப்படி நடந்து கொள்வார்கள், அவர்களுடைய அணுகுமுறை, நடந்து கொள்ளக்கூடிய முறை எப்படி இருக்கும் என்றால், அந்த பெண் பிள்ளை ஏதோ எஜமானி, ஓனர் மாதிரியும், தாய், சொந்த தாய் ஏதோ அடிமை பெண், வேலைக்காரி மாதிரியும் இருப்பார்கள். அந்த நடந்து கொள்ளும் விதம் இப்படி இருக்கும் என்று அதற்கு ஒரு உதாரணமாக, உவமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள் என்று ரசூலர்கள் சொன்னார்கள். முதல் சொன்ன அந்த விளக்கத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தை இருந்திருந்தால், அடிமை பெண் தன் எஜமானியை என்று சொல்ல தேவையில்லை. எஜமான் என்று சொன்னாலும் அந்த அர்த்தம் வந்து விடுமே. ஒரு அடிமை பெண் தன் எஜமானை பெற்றெடுப்பாள் என்று ஆண் குழந்தை குறித்து கூட அந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள் என்று சொல்லும் பொழுது, பெண் பிள்ளைகள் பொதுவாக
ஆண் பிள்ளைகள் தாய் தந்தையுடைய பேச்சை மீறுவது, சொல் பேச்சு கேட்காமல் வெளியே போவது என்றெல்லாம் பொதுவாக ஆண் பிள்ளைகள் பேச்சு மீறுவது என்பது அந்த காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் பெண் பிள்ளைகள், குறிப்பாக ரசூல் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் இந்த காலத்தில் பொருந்துகிறது பல இடங்களில். ஆனால் அப்படியே ஒரு 30 வருடங்கள் பின்னால் போய்விட்டால் பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் ஒழுக்கமாக இருப்பார்கள், அடக்கமாக இருப்பார்கள், தாய் தந்தையை மதிப்பார்கள், தாய் தந்தையுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள், வீட்டு வேலைகளை செய்வார்கள், தாய்க்கு உதவி செய்வார்கள். இப்படி ஒரு நடைமுறை தான் பரவலாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த காலத்தில் ரசூல் அவர்கள் சொன்ன இந்த அடையாளமும் நிகழ்வதை நாம் கண்கூடாக பல வீடுகளில் பார்க்கிறோம். பெண் பிள்ளைகள் தாயோடு ஏதோ அவர்கள் எஜமானி மாதிரியும் தாய் ஒரு அடிமை பெண் அல்லது வேலைக்காரி மாதிரியும் இருப்பது போல் அந்த வீட்டுடைய சூழல் நமக்கு தெரிகிறது. ஆக இது பெண் பிள்ளைகள் தொடர்பாக ரசூல் அவர்கள் ஏதோ சொல்ல வந்த விஷயம் என்பதை தான் அந்த வார்த்தை உணர்த்துகிறது. மற்றபடி அடிமை பெண் தன் எஜமானை பெற்றெடுப்பாள் என்று சொன்னாலும் முதல் சொன்ன அந்த கருத்து வந்துவிடும். ஆனால் அடிமை பெண் தன் எஜமானியை என்று பெண் பிள்ளையை சுட்டி காட்டு சொல்லும் பொழுது ஏதோ பெண் பிள்ளைகள் தொடர்பாக ரசூல் அவர்கள் சொல்ல வந்த விஷயம் என்பதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அந்த வகையில் அன்பானவர்களை இந்த ஹதீஸுடைய இந்த இரண்டாவது விளக்கம் மிக சிறந்தது. என்ன? ஒரு காலத்தில் பெண் பிள்ளைகள் தாயை மதிக்க மாட்டார்கள், தாயுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்க மாட்டார்கள், தாய்க்கு பணிவிடை செய்ய மாட்டார்கள், உதவி செய்ய மாட்டார்கள். மாறாக அந்த பெண் பிள்ளைகள் தாயோடு நடந்து கொள்ளும் விதத்தை தூரத்திலிருந்து பார்த்தால் எப்படி தெரியும்? ஓ, அந்த பெண் பிள்ளை எஜமானி, ஓனர், ஓடி அலைந்து வேலை செய்யக்கூடிய இந்த லேடி, இந்த பெண்மணி யார்? வேலைக்காரி அல்லது ஒரு அடிமை என்று சொல்லும் விதத்தில் அந்த அணுகுமுறை இருக்கும் என்றுதான் இந்த ஹதீஸுடைய கருத்தாகும். ஆக அதை இந்த காலத்தில் பல வீடுகளில் நாம் பார்க்கிறோம். பெண் பிள்ளைகளுடைய அணுகுமுறை தாயோடு ஒரு எஜமானி ஒரு அடிமை பெண்ணோடு நடந்து கொள்வது போல் இருக்கிறது. அதில் ஒரு பகுதி என்ன? இவர்கள் பெண் பிள்ளைகள் தாய்க்கு ஹிதுமத்து செய்வதை விடுங்கள், அவர்கள் தன்னுடைய சொந்த வேலைகள் கூட என்ன செய்வதில்லை. பல வீடுகளில் உள்ள சூழ்நிலை இது. வளர்ந்திருப்பார்கள், வயசுக்கு வந்த பெண் பிள்ளைகள், வளர்ந்த பெண் பிள்ளைகள், இருந்தாலும் என்ன செய்ய மாட்டார்கள்? பிறருடைய வேலையை, அப்பாவுடைய வேலையை, தாயுடைய வேலை செய்து கொடுப்பதை விடுங்கள், தன்னுடைய வேலை கூட அவர்கள் செய்ய மாட்டார்கள். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுடைய துணிகளை தாய் தான் துவைத்து தர வேண்டும், சமைக்கக்கூடிய வேலையை தாய் தான் செய்வார்கள். சின்ன சின்ன வேலைகள், டீ போட்டு கொடுக்கக்கூடிய வேலைகளை கூட செய்ய மாட்டார்கள், அதை கூட தாய் தான் செய்ய வேண்டும். இவர்கள் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வார்கள்? அம்மா இது தா அது தா என்று சொல்லி வேலை வாங்குவார்கள். பார்த்தால் எப்படி இருக்கும்? ஏதோ இவர் பெரிய எஜமானி மாதிரியும் ஓடி அலைந்து காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்து வேலை ஆரம்பித்தால், ஸ்கூல் வேலைகள், ஹஸ்பண்டு வேலைக்கு போனால் அவர்களுக்கு டிஃபன் சமைத்து தருவது என்கிற வேலைகள் ஆரம்பித்து இரவு வரை அந்த தாய் தான் என்ன செய்வாள்? வேலைக்காரி, அடிமை மாதிரி ஓடி அலைந்து வேலை செய்வாள். இது பல வீடுகளில் உள்ள ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில். இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகுவதற்கு ஒரு முக்கிய காரணம் அந்த பெற்றோர் தான். அந்த பிள்ளைகள் மீதே முழுமையான குற்றத்தை நாம் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழலை உருவாக்குவதில் பெற்றோருடைய பங்கு தான் அதிகமாக இருக்கிறது. அவர்கள்தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த தர்பியத்து செய்யவில்லை, தர்பியத்து செய்வதற்கான ஏற்பாடுகள் அவர்கள் செய்யவில்லை. ஸ்கூல் படிப்பு தர வேண்டும், காலேஜுக்கு அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் கவலைப்படுகிறார்கள். ஆனால் மார்க்க ரீதியாக அவர்களுக்கு என்ன விஷயங்களை தருவது, எப்படி தர்பியத் செய்வது என்பதை குறித்து கவலைப்படாமல் கண்டு கொள்ளாமல் விடுவதின் வினைதான் என்னது? இந்த சூழல் பல வீடுகளில் இருக்கிறது. இதில் குறிப்பாக பல வீடுகளில் தந்தைமார்களுடைய தவறு பெரியது. பல வீடுகளில் தந்தைமார்கள் செய்வார்கள், படிக்கக்கூடிய பிள்ளை வேலையெல்லாம் தரக்கூடாது என்று தன்னுடைய மனைவிக்கு ஒரு சட்டத்தை சொல்லி வைத்திருப்பார்கள். வேலையெல்லாம் வாங்கக்கூடாது, படிக்கக்கூடிய பிள்ளை நீதான் செய்ய வேண்டும் என்று. ஏதோ பெண் பிள்ளைகள் வேலை செய்யக்கூடாது, படிக்கக்கூடிய பிள்ளைகள் வேலை செய்யக்கூடாது, இந்த சிந்தனையே தப்பு. அப்படி கிடையாது. சின்ன சின்ன வேலைகள் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு, ஒரு 12, 13 வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த வயதிலிருந்தே சிறு சிறு வேலைகள் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். தாயும் தந்தையும் அந்த பெண் பிள்ளைகளும் தாய் தந்தையுடைய சொல் பேச்சு கேட்டு அந்த வேலைகளை செய்ய வேண்டும். தாய்க்கு முடிந்தவரை உதவி செய்ய முயற்சிக்க வேண்டும். தாய்க்கு ஹிதுமத்து செய்வது அடுத்த கட்டம். அதற்கு முன்பாக தாய்க்கு உதவி செய்வது, வீட்டு வேலைகளில் ஒத்துழைப்பாக இருப்பது, அதையும் மீறி ஹிதுமத்து செய்வது மிக மகத்தான ஒரு இபாதத். சொல்ல போனால் ஒரு சஹாபி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் போருக்காக வேண்டி புறப்படும் சமயம் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ்,
நான் உங்களிடத்தில் மஷ்வரா ஆலோசனை செய்ய வந்திருக்கிறேன். நான் உங்களோடு போருக்காக நீங்கள் புறப்படுகிறீர்களே, நானும் உங்களோடு சேர்ந்து போர் புரிய வரட்டுமா என்று ஆலோசனை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஹய்யுன் வாலிதாக், உன்னுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்களா? அவர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், போய் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதிலே ஜிஹாத் செய்யுங்கள். ஜிஹாத் என்று சொன்னால் என்ன? மொழி ரீதியாக முயற்சி செய்வது, உழைப்பு செய்வது என்ற அர்த்தம். ஆக தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதிலே போய் ஜிஹாத் செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். ஆக அநேகமாக அந்த சஹாபி தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதற்கு அவர்தான் ஒரே நபர். அவரை விட்டால் அநேகமாக அவருடைய தாய் தந்தைக்கு வேறு யாரும் பணிவிடை செய்வதற்கு வீட்டில் யாரும் இல்லை என்று ரசூலுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிஹாதுக்கு கூட அழைத்து செல்வதற்கு பதிலாக தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்களா என்று விசாரித்து ஆம் என்று சொன்னதற்கு போய் அவர்களுக்கு ஹித்மத் செய்வதில் ஜிஹாத் செய்யுங்கள், அதுவே போதும் என்று சொன்னார்கள். இன்னொரு சம்பவத்திலே இதே போல் ஒரு சஹாபி வந்து கேட்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிப்பார்கள், தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்களா? அவர்கள் சொல்வார்கள், தாய் உயிரோடு இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். ரசூல் சொன்னார்கள், போய் தாய்க்கு பணிவிடை செய்யுங்கள், ஃபஇன்னல் ஜன்னத தஹ்த கதமைஹா, ஏனெனில் சொர்க்கம் தாயின் காலடியில் தான் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக தாய் தந்தைக்கு ஹிதுமத் செய்வது என்பது மகத்தான ஒரு நன்மை, மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது. ஆனால் ஹிதுமத் செய்வதை விடுங்கள், பல வீடுகளில் தாயை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நினைச்சுகிறார்கள், நடத்துகிறார்கள். அதிலும் குறிப்பாக குழந்தை பிறந்து விட்டால், சரி அது மகனாக இருந்தாலும் சரி அல்லது மகளாக இருந்தாலும் சரி, வீட்டில் குழந்தை பிறந்து விட்டால் நார்மலாக தாயை, குறிப்பாக வெளிநாட்டில் இருந்தால் தாயை மற்ற நேரங்களில் அழைப்பது அப்படிலாம் செய்ய மாட்டார்கள். எல்லோரும் இப்படி கிடையாது, நல்ல பிள்ளைகளும் இருக்கிறார்கள், தாய் தந்தை மதிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சில நாட்கள் முன்பு தான் ஒரு மாணவி கேள்வி கேட்டார்கள், என்னுடைய தாய்க்கு உடம்பு சரியில்லை, ஏதோ டயபெட்டிஸ், ஏதோ சுகர் பிரச்சனை, அதற்கு மருந்து முறையாக அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். ஆக மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது லேசாக சப்தமாக பேசலாமா? ஓரளவுக்கு கோபமாக சொன்னால்தான் அவர்கள் மருந்து சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் சாப்பிட மாட்டார்கள். ஆக மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு லேசாக கோபமாக பேசலாமா என்று கேட்கிறார்கள். சொன்னால் இந்த அளவுக்கு பயப்படக்கூடிய மக்களும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறார்கள். எல்லோரும் தவறாக நடந்து கொள்கிறார்கள் சொல்ல முடியாது, ஆனால் தாய் தந்தையை தவறாக நடத்தக்கூடிய மக்களும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆக வெளியூரில் இருப்பார்கள், வெளிநாட்டில் வீட்டில் குழந்தை பிறந்தால் என்ன செய்வார்கள்? தாயை விசா போட்டு அழைப்பார்கள். அங்கு போன பிறகு அந்த தாயுடைய நிலை என்ன? வேலைக்காரி மாதிரி தான். அங்கு காலை முதல் மாலை வரை அவர்கள் தான் வேலை செய்ய வேண்டும், வைஃப் எந்த வேலையும் செய்யக்கூடாது. கேட்டால் இப்போதான் டெலிவரி ஆகியிருக்கிறது, அவர்கள் வேலை செய்யக்கூடாது என்று டாக்டர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி எல்லா பாரத்தையும் தூக்கி தாய் மீது போடுவது. வேலைக்காரி வைத்தால் காசு அதிகமாகும், காசு மிச்சம் என்கிற விதத்தில் அழைப்பது போல் அந்த சூழ்நிலை இருக்கும், வீட்டுடைய சூழ்நிலை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆம், தேவை என்கிற அடிப்படையில் அழைக்கிறார்கள். மற்ற நேரங்களில் தாய் தந்தை கண்ணியமாக தான் நடத்தக்கூடிய மக்கள், பணிவிடை செய்யக்கூடிய மக்கள். ஆக இந்த நேரத்தில் ஒரு தேவை என்கிற அடிப்படையில் அழைக்கிறார்கள், முழு பாரத்தையும் போடவில்லை. ஓரளவுக்கு தாய் வேலை செய்ய, ஓரளவுக்கு மனைவியும் வேலை செய்ய, ஓரளவுக்கு அந்த ஆணும் சில விஷயங்களில் சப்போர்ட் செய்ய, இப்படி கூட சேர்ந்து பயணிக்கிறார்கள் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், தவறு கிடையாது. ஆனால் முழு பாரத்தை தூக்கி அந்த தாய் மீது போடுவது இது எப்படி என்று சொன்னால், வேலைக்காரி என்று வைத்தால் குறிப்பாக அந்த வெளிநாட்டிலே காசு அதிகமாகும். தாயை வீட்டில் தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன வேலை? விசா போட்டு அழைத்து அவர்கள் வேலை செய்யட்டும் என்று வேலைக்காரிக்கு பதிலாக தாயை அழைத்து வைப்பது போல் பல வீடுகளுடைய சூழ்நிலை இருக்கிறது. ஆக இதை குறித்து நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இப்படி நடத்தக்கூடியவர்கள் தாய் தந்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்கள் தாய் தந்தை அவர்களை கண்ணியப்படுத்துவது, மாறாக அவர்களுக்கு நாம் ஹிதுமத் செய்வது நம்முடைய மிகப்பெரிய தலையாய கடமை. நாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் ஹிதுமத் செய்திருப்பார்கள். இப்போது அவர்களுக்கு வயதாகிவிட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் ஹிதுமத் செய்ய வேண்டிய காலம் இது என்பதை நாம் புரிந்து கொண்டு தாய் தந்தையை கண்ணியமாக நடத்துவது நம்முடைய பொறுப்பு என்பதை ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பொறுப்பை அவர்கள் உணர வேண்டும். ஆக ஹிதுமத் செய்வது. இரண்டாவதாக, பல வீடுகளில் தாயோடு பேசும் பொழுது ஆண் பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏதோ கடுகடுப்பாக பேசுவது, அவர்கள் ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுத்தாலும் அப்படி சப்தமாக பேசுவது, உனக்கு வேறு வேலையே இல்லையாமா என்று சொல்வது, முகத்தை சுளிப்பது, ஏதோ சின்ன வேலை சொன்னாலும் இதெல்லாம் என்னது? ஏதோ அடிமையோடு நடந்து கொள்ளும் விதம் போல் உள்ள விஷயம். ஆக இந்த விஷயத்திலும் நாம் பயந்து கொள்ள வேண்டும்.
தாய் தந்தையோடு மிக மரியாதையாக பேச வேண்டும். நம்முடைய குரல் தாய் தந்தையுடைய குரலை விட அதிகமாகிவிடக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் மிக கண்ணியமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். தாயை பார்த்து தந்தையை பார்த்து சீ என்று கூட சொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது, அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்று சொன்னால், அதையும் மீறி அவர்களை திட்டுவது, கடுகடுப்பாக பேசுவது, கோபமாக பேசுவது, இதெல்லாமே பெரும் பாவங்களில் வரலாம். ஆகவேதான் இது தொடர்பான ஹதீசுகளை எல்லாம் சில அறிஞர்கள் பெரும் பாவங்கள் என்கிற நூலில் என்ன செய்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், பெரும் பாவங்கள் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சஹாபாக்கள், ஏன் இல்லை யா ரசூலுல்லாஹ், கண்டிப்பாக சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்ன பெரும் பாவம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதே கேள்வி, அடுத்து எது பெரும் பாவம் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? உக்கூக்குல் வாலிதைன், தாய் தந்தையை நோவினை செய்வது, தாய் தந்தைக்கு மாறு செய்வது, தாய் தந்தையுடைய மனதை நோவினை செய்வது என்று இரண்டாவது ஒரு பெரும் பாவமாக ரசூல் அவர்கள் இந்த ஹதீஸில் இதை சொல்கிறார்கள். அடுத்து மூன்றாவதாக ரசூல் அவர்கள் அந்த ஹதீஸில் சொன்னார்கள், அடுத்த பெரும் பாவம் என்பது பொய்யான சாட்சி சொல்வது, பொய் சாட்சி சொல்வது. அன்பானவர்களே, பேசும் பொழுது கண்ணியமாக பேச வேண்டும், அவர்களுக்கு ஹிதுமத் செய்ய வேண்டும், இயன்ற வரை அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். காஃபிர்களாக இருந்தாலும், பெற்றோர்கள் காஃபிர்களாக இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்தில் தாய் தந்தை என்கிற அடிப்படையில் நன்மையான விதத்தில் நடந்து கொள்ளுங்கள். ஷிர்க் செய்ய சொன்னால் ஷிர்க் செய்யாதீர்கள், ஆனால் மற்ற விஷயங்களில், உலக விஷயங்களிலே நன்மையான விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, முஸ்லிமான தாய் தந்தை இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களை எந்த அளவுக்கு நாம் கண்ணியப்படுத்தி நடத்த வேண்டும், அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஹிதுமத் செய்ய வேண்டும் என்பதை நாம் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய இந்த கடமையை, தாய் தந்தை விஷயத்தில் தன்னுடைய கடமையை உணர்ந்து நாம் செயல்படுவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு தாய் தந்தையை அல்லது தாய் தந்தையில் ஒருவரை கொடுத்திருக்கிறானோ, அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்களோ, அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு ஹிதுமத் செய்து, பணிவிடை செய்து, அவர்கள் ஏதாவது கோவப்பட்டால் உடனே அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு, அவர்களுடைய பொருத்தத்தை நாடும் விதத்திலே செயல்பட்டு, அவர்களுடைய ஹிதுமத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத் தேடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.